இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, உயிரை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அந்த பாடல் வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி தானே குட்டீஸ்? இதை விட நமக்கு என்ன குட்டீஸ் வேணும்? நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி நமக்கு அன்புக்குரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஏசப்பா பார்த்து நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும்போது அதை தவிர்த்து இந்த உலகத்தில் நமக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது குட்டீஸ். ஏன்னா அவருடைய அன்பு நம்மளை இந்த உலகத்தை எவ்வளோ தூரத்தினாலும் கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்காக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சாட்சியாக கொண்டு போய் நிப்பாட்டும் குட்டீஸ். அவருடைய அன்பு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கல, நம்ம இந்த உலகப்புறமான அன்பில் தான் நம்ம மூழ்கி கிடக்கிறோம் அல்லது அதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளவோ ஏசப்பா கொடுத்துருந்தாலும் கூட, நம்மகிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம சோர்ந்து போயிட்டு இருப்போம். நம்ம கண்டிப்பாக அவருடைய அன்பு நம்மளிடத்துல நிறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம் குட்டீஸ். அதை தான் இன்னைக்கு அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. நான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஒரு நாளும் எனக்கு இந்த லைஃபு புது புது மாற்றங்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றங்களை நான் எப்படி ஏற்றுக்கொண்டு நான் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஏசப்பான்னு ரொம்ப அருமையாக அவருடைய உடனிருப்பு நம்மளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத புரிய வைக்கிறது தான் குட்டீஸ் இந்த பாடலும் கூட. இந்த பாடல் மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள வசனமும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9:37 படியாம் ஏசப்பா அவர் தம் சீடர்களை நோக்கி அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 9:37 படியாம் அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அறுவடையை தொடங்குகிறவரும் அறுவடையை நிறைவாய் முடித்து கொடுக்கிறவரும் யாரு? ஏசப்பா தான். ஒரு விஷயம் தொடங்குதுனாலும் ஒரு விஷயம் நிறைவாக முடிவடைவதுனாலும் அதுக்கு அச்சாணியா தொடக்கமும் முடிவுமா இருக்கிறது யாரு? ஏசப்பா தான். அப்போ அவருடைய ஒரு ப்ராசஸில் தடையே கிடையாது. அவர் எப்பயுமே அவருடையது எல்லாமே நிறைவான பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஸோ அவர் அறுவடையை தொடங்கி வைக்கிறாரு, அந்த ப்ராசஸில் நம்ம கூட இருக்கிறாரு, அதை நிறைவான முடிவுக்கு கொண்டுட்டு வர்றாரு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அறுவடை மிகுதி ஆயிக்கிட்டே இருக்குது. ஆனா அதை எடுத்து அதை சரியான பாதையில யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான வேலையாட்கள் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஏசப்பா ரொம்ப வருத்தமா தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து சொல்றாங்க குட்டீஸ். நீங்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்கள்னு அழைக்கிற ஏசப்பா தான் நான் உங்களுக்காக எவ்வளவோ அதிகமான நிறைவான அறுவடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த நிறைவான அறுவடையை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்காம என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படி எடுத்துக்கலாமே, ஏசப்பா நமக்கு நிறைய நல்ல டேலண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே குட்டீஸ்? உங்களுக்குலாம் எவ்வளோ அருமையான டேலண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ அருமையான ஞானத்தை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அருமையான டேலண்ட்ஸையும் அந்த அருமையான ஞானத்தையும் நீங்கள் வளர 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 அவர் என்ன பண்ணிகிட்டே வராரு, அதிகப்படுத்திக்கிட்டே வராரு. அதுதான் அறுவடை
மிகுதி ஆகிக்கிட்டே வருது. ஆனால் அதை நீங்கள் வளர வளர எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க? அதை அவருடைய வார்த்தைகளுக்காக அவருடைய பாதைக்காகன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இந்த உலகப்புறமா சோஷியல் மீடியா, செல்ஃபோனு, இல்லை டிவியில் வர வீடியோஸ் இது மாதிரியான விஷயங்களில் அவர் கொடுத்த அந்த அந்த டேலண்ட்ஸையும் அந்த ஞானத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு கொடுத்துட்ருக்கிற அறுவடை இன்னும் அதிகமாக மிகுதி ஆகணும் அப்படின்னா நான் உனக்கு கொடுக்கின்ற அந்த அழைப்பையும் நீ காதில் வாங்கணும். நான் எதற்காக அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேங்கிறத நீ அக்செப்ட் பண்ணி அதன்படி நீ போயிட்டுருக்கிற, என்னோட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நீ வளர்ந்துட்டுருக்கிற அப்படின்னா நீ இந்த வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு என் பிள்ளையை நான் கொண்டு போய் உயரத்தில் வச்சு நான் அழகு பார்க்க போகிறேன். ஆனால் அதற்கு நீ ரெடியாக இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ நீங்கள் வளர்கிற பருவத்தில் இருக்கிறீங்க. இன்னும் இதை கேட்டுட்ருக்கிறவங்களும் கூட நம்ம லைஃப்பில் அவர் நிரம்ப ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் அவர் மேலே இல்லாமல் இந்த உலகப்புறமான விஷயங்கள் மேலே நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும்போது அவர் நமக்கு கொடுக்குற நிறைவு கூட நமக்கு நிறையா நேரங்களில் கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நம்ம வீணாக்குறோம். ஸோ இந்த நாளில் ஏசப்பா நம்மளையும் பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு கொடுக்குற அறுவடை ஆசீர்வாதங்கள் மிகுதியாக இருக்குது, ஆனால் அதை சரியான வழியில் யூஸ் பண்ணிக்கிற வேலையாளாக கரெக்டான ஒரு பர்சனாக நீ இருக்கிறியான்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஒருவேளை டைவர்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அவர் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸை வைப்போம். ஏன்னா அவர் என்னுடைய பிள்ளைகள் தான் நீங்கன்னு நம்மளை அரவணைச்சு அவரோட செட்டைகளுக்குள்ளாக வைத்திருக்கிற ஏசப்பாவாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவரோட கரங்களை தள்ளி விட்டு வெளியில் போகிற அந்த பாவ சூழ்நிலையை நம்ம அடைஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக மட்டுமே எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருப்பதற்கு எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் கொடுக்கிற அறுவடையை ஏற்று எங்களுடைய அந்த அறுவடையை இன்னும் அதிகமாய் மிகுதியாக்குறதுக்கு நாங்கள் உம்முடைய அருகிலே இருந்து உமக்கு சித்தமானதை செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.